கர்நாடகா அரிசிகரை அங்கே அமைஞ்சிருக்க ஒரு சாலையில் ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்குன்னு கிடைச்ச தகவலை வச்சு காவல்துறையினர் அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த விபத்துக்குள்ளான வாகனம் பயங்கரமாக சேதமடைந்திருக்கு. அந்த வாகனத்தின் கதவு திறந்த நிலையில் அந்த விபத்தில் உயிரிழந்த நபர் உடல் நசுங்கி ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்காரு. காவலர்கள் இது உண்மையாகவே நடந்த விபத்துன்னு நினச்சி அவரோட உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதன் பிறகு இந்த தகவல் பக்கத்தில் உள்ள காவல் நிலையங்களுக்கும் தெரிவிக்கப்படுது. இந்த மாதிரியான அடையாளம் தெரியாத நபர் விபத்துக்குள்ளே இறந்து போயிட்டாருன்னு பக்கத்தில் உள்ள காவல் நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்கவும் அவங்க மூலமாக அந்த காவல் நிலையத்துக்கு போன ஷில்பா ராணி அப்படிங்கிற பெண் அங்கே விபத்தில் இறந்து போனது என்னுடைய கணவரான முனுசாமி கவுடான்னு காவல்துறையினர்கிட்ட சொல்கிறாங்க. அதன் பிறகு காவலர்கள் அந்த முனுசாமி கவுடாவின் அடையாள அட்டையை காட்ட சொல்கிறாங்க. ஆதார், பேன், டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை காட்ட சொல்கிறாங்க. அதில் பார்க்கும் பொழுதே எல்லாமே மேட்ச் ஆகுது. அதனால அந்த இறந்த நபர் முனுசாமி கவுடா தான் உறுதி பண்ணி அந்த ஷில்பா ராணி கிட்ட அவரோட உடலை ஒப்படைக்கிறாங்க. ஆனால் காவலர்களுக்கு இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய கேள்வி மிஞ்சி இருந்தது. காரணம், அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் வந்திருந்த முடிவு அவரோட உடல் விபத்துக்குள்ளாகிறதுக்கு முன்னாடியே அவரோட கழுத்தில் யாரோ இறுக்கமாக கயிறை வச்சு நெருக்கியிருக்காங்க. ஒருவேளை இது கொலையாக இருக்குமோ அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் காவல்துறையினர் விசாரணையை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனாலும் கூட அந்த உடல் அந்த பெண்ணுக்கிட்ட ஒப்படைக்கப்படுது. அதன் பிறகு அந்த ஷில்பா ராணி அந்த இறந்த உடல் அவங்களோட சொந்த ஊரான ஓசக்கோட்டைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போய் இறுதிச் சடங்குகள் நடக்குது. இறுதிச் சடங்கு நடந்த 10 நாட்கள் கழித்து இறந்து போனதாக சொல்லப்பட்ட ஊர் மக்கள் கண் முன்னிலேயே எரியூட்டப்பட்ட அந்த முனுசுவாமி கவுடா ஊருக்குள்ளே வராரு. இதை பார்த்த காவல்துறையினர், இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. ஏற்கனவே அந்த வழக்கில் சந்தேகத்தோடு இருந்த காவலர்கள் அவரை கைது பண்ணி விசாரித்தா திரைப்படத்தை மிஞ்சிற அளவுக்கான விஷயங்களை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி என்ன விஷயங்களை அவர் சொல்லியிருப்பார், உண்மையிலேயே அங்கே என்ன தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலி இருக்க போது. முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆகஸ்ட் 13, 2023 அதிகாலை 3:15 மணி பொழுதில் ஒரு நபர் தன்னுடைய வாகனத்தை கர்நாடகாவோட ஹாசன் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க அரிசிகரை சாலையில் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி அவர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது சாலையோட ஓரத்தில் ஒரு கார் விபத்துக்குள்ளானதை பார்க்குறாரு. அவருடைய வாகனத்தை நிப்பாட்டிட்டு அங்கே போய் பார்த்தா அந்த வாகனம் பயங்கரமாக சேதமடைஞ்சிருக்கு. அந்த வாகனத்தோட ஓட்டுநர் கதவு திறக்கப்பட்ட நிலையில் பயங்கரமாக உடல் நசுங்கி ரத்த வெள்ளத்தில் பார்க்கவே சகிக்க முடியாத ஒரு அளவுக்கு அவர் இறந்து கிடக்காரு. அதன் பிறகு அவர் உடனே காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவலை தெரிவிக்கிறார். காவலர்கள் அந்த உடலை கைப்பற்றி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதன் பிறகு அந்த ஷில்பா ராணி வந்து அந்த உடலை கைப்பற்றிட்டும் போகிறாங்க. ஆனால் காவல்துறையினருக்கு அந்த வழக்கு மேலே இருந்த சந்தேகத்தின் காரணத்தினால அந்த இறுதிச் சடங்கு முடிஞ்ச பிறகு ஷில்பா ராணி கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய கணவர் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல தான் டயர் கடை வச்சுருக்காரு. அவருக்கு அது ஒன்று தான் வியாபாரம். அது தொடர்பாக தான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அவரோட காரில் போனார். ஆனால் போனால் அவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. காவல்துறையினர் மீண்டும் அந்த ஷில்பா ராணி கிட்ட அவருக்கு தொழில் தொடர்பான எதிரிகள் யாராவது இருக்காங்களா, இல்லைனா முன்விரோதம் ஏதாவது இருக்கா, இல்லைனா ரீசெண்டாக ஏதாவது பிரச்சனைகள் நடந்ததா, அந்த மாதிரியான பல கேள்விகளை கேட்குறாங்க. அதற்கு அந்த ஷில்பா ராணி, நாங்கள் பண்ணுறது மிக சிறிய தொழில், இதில் எதிரிகள்னு யாரும் கிடையாது, எங்களுக்கு எந்தவித நிரந்தர பகைகளும் கிடையாது, அவர் உண்டு அவருடைய வேலை உண்டுன்னு தான் இருப்பார். நீங்கள் தானே இது எதிர்பாராமல் நடந்த விபத்தாக இருக்கலாம்னு சொன்னீங்க, இப்போ என்ன நீங்கள் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னு அந்த ஷில்பா ராணி திருப்பி காவலர்கள் கிட்ட கேட்டப்ப, இல்லை இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறதுக்காக சாதாரணமாக நாங்கள் கேட்குற கேள்விகள் தான் காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. அந்த ஷில்பா ராணி கிட்ட கேட்டு முடிச்ச பிறகு காவல்துறையினர் உள்ளூர் மக்கள் கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த உள்ளூர் மக்கள் சொல்ற பதில் காவல்துறையினருக்கு இந்த வழக்கோட சந்தேகத்தை மேலும் அதிகரிச்சது. காரணம், அந்த உள்ளூர் மக்கள் கிட்ட ஒவ்வொரு விஷயங்களா கேட்கும் பொழுது அன்று இரவு அவர் கார்ல போகும்பொழுது தான் விபத்து நடந்திருக்குன்னு காவல்துறையினர் சொல்றாங்க. ஆனா உள்ளூர் மக்கள் அவர்கிட்ட சொந்த கார்லாம் கிடையாது, அவர் பக்கத்தில் தான் கிட்டே கடன் வாங்கியிருக்கணும் போல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது, அவருக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு கூட தெரியல. அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி கார் வாங்கிட்டு போயிருப்பாருன்னு உள்ளூர் மக்கள் ஒரு கேள்வியை காவல்துறையினரை நோக்கி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு இந்த ஊரில் மிகப்பெரிய மதிப்பெல்லாம் கிடையாது, அவங்கள சுற்றி பிரச்சனை தான், அவங்கள சுற்றி ஏராளமான கடன் இருக்குது. தினமும் ஒருத்தர் வந்து கடன் கேட்டுட்டு போவான், அதில் யாராவது கூட இந்த விஷயத்துக்கு காரணமாக இருக்கலாம்னு உள்ளூர் மக்கள் சொல்லவும் காவல்துறையினர் அந்த ஆங்கிளில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. காவல்துறையினர் அவருக்கு கடன் கொடுத்த நபர்களில் தான் யாரோ ஒருவர் இந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு மீண்டும் ஷில்பா ராணி கிட்ட போகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறது, எங்களுக்கு கடன்லாம் எதுவும் கிடையாதுங்க, அவங்க பொய் சொல்கிறாங்க, எங்களை பற்றி தெரியாமல் பேசுகிறாங்கன்னு அவங்க மீண்டும் சொல்லியிருக்காங்க. அந்த பதில்களை சொல்லும் பொழுது அந்த ஷில்பா ராணியின் முகம் பதட்டமாக இருந்திருக்கு. அதன் பிறகு காவல்துறையினர் இந்த ஷில்பா ராணி ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள கைது பண்ணிட்டு போய் விசாரிக்கும் பொழுது அவங்க அழுதுகிட்டே சொல்கிற விஷயம், நீங்கள் தான் என் கணவர் விபத்தில் இருந்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் என்ன கைது பண்ணிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க, என்னதான் நடக்குது, என்னதான் நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்கன்னு காவல்துறையினர்கிட்ட அழுதுகிட்டே கேட்குறாங்க. காவலர்கள், நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கள், உங்கள் கணவருக்கு என்னதான் நடந்துச்சு, ஒருவேளை அவருக்கு உண்மைக்குமே பெரிய பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்கள், அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இதை பண்ணிட்டு இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு உங்களை மிரட்டி இருந்தால் கூட சொல்லுங்கள், உங்களோட பேர் வெளியே தெரியாத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோன்னு
அவங்க காவல்துறையினர் அந்த ஷில்பா கிட்ட விசாரிச்சுட்டே இருக்காங்க. காவல்துறையினரோட விசாரணை கண்ணோட்டம் முழுக்கவே ஏதோ ஒரு கடன் கொடுத்த நபர்கள் தான் இந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இதை பண்ணிட்டு ஷில்பா ராணி கிட்ட இந்த விஷயத்த பண்ணுனா அவங்களையும் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்காங்க போல. அதனாலதான் ஷில்பா ராணி இந்த விஷயங்களை வெளியே சொல்றதுக்கு யோசிக்கிறாங்கன்னு அந்த கடன் கொடுத்த நபர்கள் யாருன்னு அந்த ஷில்பா ராணி கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 10 நாட்களுக்கு மேல ஆகுது. அப்பதான் அந்த ஓசக்கோட்டை பகுதிக்கு முனுசுவாமி கவுடா மாதிரி ஒரு நபர் வராரு. அவர் ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே அவரை பார்த்த மக்கள் வியந்து போய் பார்க்கறாங்க. இவர் தான் இறந்து போயிட்டாருல, இவர் எப்படி வந்திருக்க முடியும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் ஏற்கனவே அந்த ஷில்பா ராணி கிட்ட விசாரணை போய்கிட்டு இருக்கு. இங்கே ஒருத்தர் அந்த முனுசுவாமி கவுடா மாதிரியே உயிரோட வந்திருக்காரு. ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அப்படிங்கிறத உணர்ந்த அந்த நபர் உடனே கையை தூக்கி முனுசுவாமி அப்படின்னு கூப்பிடுறாரு. அங்க உள்ள வந்த நபரும் அவரோட பெயரை தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பேரை யாராவது ஒருத்தங்க நம்மளை கூப்பிட்டாங்கன்னா நம்ம உடனே திரும்பி பார்ப்போம். இதுவே நமக்கு சம்பந்தம் இல்லாத பேரையோ இல்லைன்னா நமக்கு தெரியாத பேரையோ கூப்பிட்டா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு தான் இருப்போம். அப்படி ஒருவேளை அந்த கிராமத்துக்குள்ள வந்த நபர் முனுசாமி கவுடாவோட உருவத்தை ஒத்து போயிருந்திருக்கலாம், ஆனா வேறு ஒரு நபரா இருக்கலாம் அப்படிங்கிற கேள்வியோட தான் அந்த காவல்துறை அதிகாரி அவரை கூப்பிட்டிருக்காரு. ஆனா அந்த நபர் மீண்டும் பதிலளிச்சிருக்காரு. அப்ப காவல் அதிகாரிக்கு உறுதியாகுது அது முனுசாமி கவுடா தான். நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கறத உணர்ந்த அந்த முனுசாமி கவுடா அந்த கிராமத்துல இருந்து தப்பி ஓட முயற்சி பண்றாரு. தப்பி ஓட முயற்சி பண்ண அந்த நபரை காவல்துறை அதிகாரியும் ஊர் மக்களும் சேர்ந்து பிடிச்சிடறாங்க. அதன் பிறகு இந்த தகவல் ஷில்பா ராணியை விசாரிச்சுட்டு இருந்த காவல் அதிகாரிகளுக்கு கிடைக்குது. ஆனா இந்த விஷயத்தை ஷில்பா ராணி கிட்ட சொல்லாமலே காவல்துறையினர் மீண்டும் மீண்டும் ஷில்பா ராணி கிட்ட கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஷில்பா ராணி அவங்க சொன்ன விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. அந்த ஷில்பா ராணிக்கு அவருடைய கணவர் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரியவே இல்லை. அதன் பிறகு அந்த மாட்டிக்கிட்ட முனுசாமி கவுடா கிட்ட காவல்துறையினர் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை ஆரம்பிக்கும் பொழுது அந்த முனுசாமி கவுடா சொன்ன விஷயம் என்னை சுற்றி வெறும் கடனாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட நபர்கள் கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் 80,000லேருந்து லட்சத்துக்கு மேலே கடன் இருக்கு. நான் வச்சிருக்கிறதோ ஒரு சிறிய டயர் கடை. இதை வச்சு நான் எப்படி என்னோட கடனை அடைக்க முடியும்? நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் கடனை அடைக்கவும் முடியல. அவங்க கிட்ட அவகாசம் கேட்டாலும் அவங்க கொடுக்குற மாதிரி தெரியல. அதன் பிறகுதான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய மனைவி எனக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்தாங்க. நீங்கள் தான் காப்பீடு போட்டிருக்கீங்கல்ல, அந்த காப்பீடு எப்படியாவது நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அந்த கவுடா நான் தான் உயிரோடு இருக்கனே, நான் இறந்த பிறகுதானே அந்த காப்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னப்ப நீங்கள் ஏன் இறக்கணும், இல்லை நீங்கள் ஏன் சாகணும்? உங்களை மாதிரி இருக்கிற ஒரு நபரை நம்ம கொலை பண்ணிட்டா அந்த காப்பீடு நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் இல்லையா அப்படின்னு அந்த கவுடா கிட்ட சொல்லியிருக்காங்க. அது தவறுன்னு தெரிஞ்சாலும் வேற வழியே இல்லாத அந்த கவுடா அதற்கு ஒத்துக்கிட்டாரு. அதன் பிறகு அந்த ஷில்பா ராணியும் கவுடாவும் வெகு நாட்களாக தேடி இருக்காங்க. ஒரு நாள் அவரோட உருவத்தை ஒத்துன மாதிரியான ஒரு நபரையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு அவரை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஷில்பா ராணியும் கவுடாவும் பயங்கரமாக திட்டம் போட்டு ஒரு நாள் அந்த ஷில்பா ராணி அந்த நபர்கிட்ட போயிட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம், இவ்வளோ நேரம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பல கேள்விகளை அந்த நபர்கிட்ட கேட்குறாங்க. அதற்கு அந்த நபர் நீங்க யாருன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க, நீங்க யாருன்னே தெரியலையே, நான் இதுவரை உங்களை பார்த்ததில்லையே அப்படின்னு கேட்டப்ப என்ன வளர்றீங்க, நீங்க என்னுடைய கணவர் முனுசாமி கவுடா தானே, பக்கத்தில் உள்ள ஒரு நண்பரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, இப்போ என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப அதற்கு அந்த நபர் நீங்க தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க, நான் அவர் கிடையாதுன்னு அவங்களுக்கு விளக்கம் அளிச்சுட்டு இருக்கும் பொழுதே ஏதோ ஒரு இடத்துல இருந்து அந்த முனுசாமி கவுடா வெளியே வந்திருக்காரு. நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க, நான் தான் இங்கே இருக்கேன்லன்னு அந்த ஷில்பா ராணியை பார்த்து கேட்டிருக்காரு. பக்கத்துல இருந்த இன்னொரு நபர் அந்த முனுசாமி கவுடாவை பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. காரணம் அவங்க 2 பேரும் உருவத்துல பயங்கரமா ஒத்து போறாங்க. அதன் பிறகு அவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாயிருக்காங்க. ஆனா இது எல்லாமே அந்த ஷில்பா ராணியும் முனுசாமி கவுடாவும் சேர்ந்து போட்ட திட்டங்கள் தான். ஆனா இது எதுவும் அந்த நபருக்கு தெரியல. அந்த நபரோட பெயரையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதன் பிறகு அந்த ஷில்பா ராணியும் கவுடாவும் அந்த நபருக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர்கிட்ட நண்பராகவும் பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நாங்கள் வெளியே போகணும்னு சொல்லி அந்த நபருக்கு கால் பண்ணியிருக்காங்க. எங்களால் பேருந்தில் போக முடியாது, மிக அவசரமாக போகணும்னு சொல்லவும் உங்களுடைய வாகனத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியுமான்னு அந்த நபர்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த நபரும் இவங்க தான் நமக்கு நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்பி அவரோட வாகனத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவங்க நினச்ச மாதிரியே கர்நாடகாவோட அரிசிகரை சாலையில் வாகனத்தை ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த வாகனத்தோட வலது சக்கரம் ஆணி பலகையில் ஏறி பஞ்சர் ஆயிருது. அவர் இறங்கி வந்து பார்த்தா யாரோ வேணும்னே ஆணி பலகைகளை போட்டு வச்சிருந்த மாதிரி இருந்திருக்கு. அதன் பிறகு அந்த நபர் முனுசாமி கவுடா கிட்டையும் ஷில்பா ராணி கிட்டையும் இந்த விஷயங்களை சொல்றாரு. இப்படி டயர் பஞ்சர் ஆயிருச்சு, நம்ம மாத்தினாதான் போக முடியும்னு சொல்லிட்டு ஸ்டெப்னியை கழட்டி மாற்றக்கான முயற்சிகளை ஒவ்வொருத்தங்களா மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த நபர் அந்த பஞ்சரான டயரை கலட்டுறக்காக சாலையோட பக்கத்தில் அமர்ந்த பொழுது ஷில்பா ராணி யாருக்கோ ஃபோன் பண்றாங்க. அவங்க ஃபோன் பண்ண அடுத்த நொடியே தூரத்தில் ஒரு லாரியோட ஹாரன் ஒலி கேட்குது. அந்த லாரியோட ஹாரன் ஒலியை கேட்ட பிறகு அந்த முனுசாமி கவுடா அந்த சக்கரத்தை மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருந்த அவரை மாதிரியே உருவம் மொத்த நபரின் பின்னாடி போய் நிற்கிறாரு. அந்த நபர் எதிர்பார்க்காத நேரத்தில் அவரோட கழுத்துல கயிறை சுத்தி அவரை இழுத்து
அந்த லாரியோட சக்கரத்தில் வேணும்னே போட்டிருக்காரு. அந்த லாரி சக்கரம் அவர் மேலே ஏறி அவர் இறந்தும் போயிட்டாரு. அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத உறுதி பண்ணுறதுக்காக வேணும்னே மீண்டும் லாரியோட சக்கரத்தை அவர் மேலே ஏற்றிருக்காங்க. அதன் பிறகு விபத்துக்குள்ளாத அவரோட வாகனத்தை எடுத்து நடு ரோட்டில் நிப்பாட்டி வேணும்னே விபத்துக்குள்ளான மாதிரி அந்த லாரியை வச்சு அந்த வாகனத்தில் மோதிருக்காங்க. 2-3 முறைக்கு மேலே அந்த வாகனத்து மேலே மோதிருக்காங்க. அப்பதான் அந்த விபத்து பயங்கரமான நடந்த விபத்து மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு அவரோட உடலையும் பக்கத்தில் போட்டு போயிருக்காங்க. அப்பதான் அது உண்மைக்குமே நடந்த விபத்து மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த கொலை நடந்த பிறகு அந்த முனுசாமி கவுடாவை அந்த ஷில்பாராணி வேற ஒரு ஊரில் வசிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இறப்பு சான்றிதழை வச்சு காப்பீடை வாங்கிடலான்னு அந்த ஷில்பாராணி முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த காப்பீடை வாங்கின பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதன் பிறகு தான் நீங்கள் ஊருக்குள்ளே வரணும்னு அந்த ஷில்பாராணி அந்த கவுடா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே நடக்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் அந்த கவுடாவும் ஊருக்குள்ளே வந்துட்டார். அதன் பிறகு அவர் கைதும் ஆயிருக்காரு. ஒருவேளை யோசிச்சு பாருங்களேன், அந்த கவுடா அவரோட மனைவி சொல்ல மாதிரி வேறு ஊர்லேயே இருந்து இங்கே வராமல் இருந்திருந்தா இந்த குற்றம் வெளியே வராமலே போயிருக்கும். அப்போ அங்கே கொலை செய்யப்பட்ட நபர் யார்? அவரோட குடும்பத்தை பற்றி அந்த ஷில்பாராணிக்கும் சரி அந்த கவுடாக்கும் சரி அவங்களுக்கு தெரியவே இல்லை. காவல்துறையினருக்கும் அதை தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இறந்து போன அந்த நபரின் குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா? அந்த வழக்கோட விசாரணை இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த காணொலி பற்றின உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இந்த மாதிரியான எந்த விஷயம் தோணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.